இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாத்திராகமம் 33:22. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். So it shall be, while my glory passes by, that I will put you in the cleft of the rock and will cover you with my hand while I pass by என்று வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று நினைத்தார். என் முகத்தை ஒரு மனிதனும் பார்த்து உயிரோடு இருந்ததில்லை, என்னுடைய பின்பக்கத்தை நீ காண்பாய் என்று தேவன் தம்முடைய மகிமையை மோசேக்கு வெளிப்படுத்த அவரை கன்மலையின் வெடிப்பிலே வைத்து தமது கரத்தால் மறைத்து பிறகு பின்பக்கத்தை காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். இது தேவனுடைய கிருபை, இரக்கம், தனிப்பட்ட ஒரு அக்கறை, பாதுகாப்பு மோசேயின் மேலே கர்த்தர் வைத்திருந்த ஒன்று என்பதை நாம் அறிகிறோம். தேவன் தம்முடைய மகிமையை கிறிஸ்துவிலே வெளிப்படுத்துகிறார் என்று யோவான் 1:18 வாசிக்க முடிகிறது. ஆகவே தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயோடு சிநேகிதனோடு பேசுகிறது போல் பேசினது மட்டுமல்ல, அவருடைய மகிமையை காணக்கூடிய கிருபையும் கொடுத்தவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை இயேசுவிலே கண்டு அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.